எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ மிஸ்டர் லூ ஒரு கல்லறைக்கு வந்து இறந்து போன அந்த பர்சனுக்காக அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லாம டக்குன்னு உட்காந்து கல்லறைய தோண்ட ஆரம்பிச்சிடுறான். இல்லை யாருலே நீ? முன்ன பின்ன நான் உன்னை பார்த்ததே இல்ல, அப்புறம் எதுக்காக ஏன் கல்லறைய தோண்டிட்டு இருக்க? இங்க இருந்து போன்னு இறந்து போன நம்ம ஹீரோயினோட ஆவி சொல்ல, நம்ம ஹீரோ பாவி காதுல விழல. ஏன்னா ஹீரோயின் தான் ஏற்கனவே செத்து போயிட்டாங்கல்ல. சோ தோண்டவும், ஐயோ பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, யாராவது பார்த்தா பிரச்சனையாகிரும், அதான் ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு சொல்ல, கோவப்படுற நம்ம ஹீரோ அவன் சட்டையை பிடிச்சி, என் ஆளு இன்னும் சாகல, எதுக்காக அவளை டெட் பாடின்னு சொல்ற, போடான்னு விரட்டி விட்டுட்டு திரும்ப அந்த கல்லறைய கையாலேயே தோண்டி ஹீரோயினோட சவப்பெட்டியே நெருங்கிடுறான். ஐயோ யாருன்னே தெரியாத இந்த ஒரு பொண்ணுக்காக என் பாஸ் பயங்கரமா டிப்ரெஸ் ஆகி இப்படிலாம் கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி ஹீரோயினை மேனேஜர் திட்டவும், ஏலே உனக்கு கண்ணு தெரியலையா, அவன் தோண்டிட்டு இருக்கிறது என்னோட கலரை, உள்ள இருக்கிறது என்னோட டெட் பாடி, அப்புறம் எதுக்காகடா என்ன திட்டிட்டு இருக்கன்னு கேட்டு நம்ம ஹீரோயின் ஆர்கியூ பண்றாங்க. பட் ஆவி கத்துறது இவன் காதுக்கு கேட்கல. அதே நேரம் நம்ம ஹீரோ சவப்பெட்டியை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஹீரோயின் டெட் பாடியை அல்லேக்கா தூக்கி பச்சக்குன்னு கிஸ் பண்ணி, என்ன செல்லமா உள்ள ரொம்ப குளிரா இருந்ததா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாரையும் நான் கொண்டுட்டு திரும்ப உன் கூடயே வந்து சேர்ந்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் டெட் பாடியை தூக்கிட்டு போயிடுறான். ரொம்ப பாவம், ஒண்ணுமே புரியாம தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ரியலைஸ் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோயின் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இங்க தான் அவங்களோட ஃபியான்சேவும் அப்புறம் தங்கச்சியும், அதாவது இந்த பணக்காரங்களாம் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்களே, அப்படி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தத்தெடுத்து வளர்த்த ஹீரோயினோட தங்கச்சியும் சேர்ந்து அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் பயங்கரமா ஏமாத்தி ஒரு பெரிய நாமத்தை போட்டு ஹீரோயினோட அம்மா அப்பா அண்ணன் இவங்க 3 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் எப்படிலாம் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் ஏமாத்தி சொத்துக்களை ஆட்டைய போட்டு கொலை பண்ணாங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்ல, ரொம்ப விரக்தியாகி கோவப்படுற நம்ம ஹீரோயின், என்னோட அம்மா உன்னையும் அவங்க பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி என் ஃபேமிலிக்கு உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்ததுன்னு கேட்க, எல்லாம் ஓகே தான், பட் நான் சின்ன வயசுல இருந்தே உன் ஃபியான்சேவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா உன் பேரண்ட்ஸ் என் மனசை புரிஞ்சுக்காம உனக்கு அவரை மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதனால என்னோட காதலா இல்ல உங்க குடும்பமான யோசிக்கும் போது எனக்கு என் காதல் தான் பெருசா தெரிஞ்சுது. சோ நான் என்னோட சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் பழி வாங்க ரெடியாகும் போதுதான் உன்னோட ஃபியான்சேக்கு உன் மேல காதல் எதுவும் இல்ல, சொத்துக்காக தான் உன் கூட பழகுனாருங்கிற உண்மை புரிய வந்தது. சோ உன்னோட குடும்பத்தையும் பழி வாங்கி எனக்கு பிடிச்ச உன் ஃபியான்சே கூட ஒன்னா சேர்ந்து கடைசி வர பணக்கார வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டேன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, ஹீரோயினால இதெல்லாம் நம்பவே முடியல. பிகாஸ் இவங்க 2 பேரையும் ரொம்ப நம்பி இருப்பாங்க. சோ அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம தவிக்கும் போது தங்கச்சிக்காரி புடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயின் மாடியில இருந்து கீழே விழுந்துதான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அந்த சம்பவத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னால இருந்து யாரோ கதற மாதிரி சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நாங்க ஹீரோயின் ஃபேமிலிக்கு பண்ண துரோகம் ரொம்ப பெரிய தப்பு தான், பட் இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கேட்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா இறந்து போன ஹீரோயின் கிட்டையும் அவங்க ஃபேமிலி கிட்டையும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறான். யார் இவன், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறதுக்குள்ள, செல்லமா நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன் கூடயே வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட ரிஸ்ட கைய கட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்பாட்லயே விழுந்து இறந்து போயிடுறான். தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியில பயங்கரமா கத்தவும் டக்குன்னு கண் விழிச்சிடுறாங்க. அப்ப இது எல்லாமே கனவான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல, டைம் டிராவல் ஆகி 4 மாசத்துக்கு முன்னால போயிடுறாங்க. அன்னைக்குதான் நம்ம ஹீரோயினோட பர்த்டே. தன்னை சுத்தி செத்து போன அம்மா அப்பா அண்ணாலாம் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. என்னாச்சு, நான் எப்படி இங்க உயிரோட வந்தேன், நீங்களாம் எப்படி உயிரோட இருக்கீங்கன்னு கேட்க, ஐயோ நான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, இங்க நம்ம பர்த்டே பார்ட்டி வைக்க வேணான்னு, நீங்க தான் கேட்கல, நம்ம பொண்ணுக்கு தான் தண்ணியில கண்டம் இருக்குல்ல, இப்ப பாருங்க எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா போலன்னு அம்மா கத்துறாங்க. ஆமா என் மேலதான் தப்பு, நான் இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற சைட்லயே என் பொண்ணை விட மாட்டேன்னு அப்பா அழுகுறாரு. ஒண்ணு புரியாத நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, நீ நாங்க யாரும் பார்க்காத நேரத்துல கால் ஸ்லிப் ஆகி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்ட, இது தெரியாம நாங்களுமே உன்னை எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருந்தோம், அப்ப மிஸ்டர் சாங் தான் உன்னை காப்பாத்தி வெளியில தூக்கிட்டு வந்தாருன்னு அண்ணா சொல்றாரு. எது மிஸ்டர் சாங்கான்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அவங்க ஃபியான்சே, இன்னும் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகல. சோ இப்ப நாம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், கண்டிப்பா இவன் நல்லவன் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அத பூசி மொழுவ பாக்குறான்னு சொல்லி நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் யாரும் பார்க்காத நேரம் பார்த்து தன்னை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டது இவன் தாங்கிற விஷயமும், தென் தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருந்த தன்னை காப்பாத்தினது இவன் இல்ல, காப்பாத்தினவரோட கழுத்துல ஒரு காயம் இருக்கும், அதுக்கு மேல ஒரு டாட்டூ போட்டிருப்பாருங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பட் இப்ப அவங்களால சொல்ல முடியாது இல்லையா, பிகாஸ் எதுவா இருந்தாலும் ஆதாரம் கேட்பாங்க. அதனால இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி மிஸ்டர் சாங் தான் தன்னை தண்ணிக்குள்ள குதிச்சு காப்பாத்தினாருங்கிறத ஹீரோயினுமே மெயின்டைன் பண்றா.
இருந்தாலும் ஏத்துக்க முடியாம இத பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு போயாகணும்னு சொல்ல, ஓகேம்மா நீ தங்கச்சியை கூட்டிட்டு போன்னு அம்மா சொல்றாங்க. தங்கச்சி தான் வில்லாதி வில்லியாச்சே. சோ எப்படி இவளை அவாய்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. சோ ஏற்கனவே இவர் தன்னோட வாழ்க்கையில இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஆனா போன இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததும் பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க. நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோ. இவர் கூட கொஞ்சம் க்ளோஸா பழகி இவர் யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னால எழுந்திருக்க முடியல, கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட்டா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் சொல்ல, போனா போது பாவம்னு சொல்லி ஹீரோவுமே கை தராரு. பட் அவர் கழுத்து நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறேன் நம்ம ஹீரோயின். என்ன கல்லறையில இருந்தே ரொம்ப ஈஸியா தூக்கிட்டாரு, இங்க தூக்க ஒன்னும் கஷ்டமா இருக்காதுன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கும் போது அல்லேக்கா தூக்குற நம்ம ஹீரோ, இப்ப நான் உங்களை எங்க டிராப் பண்றதுன்னு கேட்க, ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்ததுனால என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, சோ நான் சேஞ்ச் பண்ணணும், அதனால என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஹீரோ ட்ரெஸ் கழட்ட வச்சு அவர் கழுத்துல இந்த டாட்டூ இருக்காங்கிறத பார்க்கணும். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தன்னை காப்பாத்துனது யாருங்கிறது தெரியும்ல. சோ அதுக்கு பிளான் போடுறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோயின் ஃபியான்சே மிஸ்டர் சாங் வந்துடவும் ஹீரோ அவங்களை அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். பேபிமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, உன்னை அவரு தான் காப்பாத்தினாரா? சரி உங்க 2 பேருக்கும் எத்தனை நாள் பழக்கம்னு மிஸ்டர் சாங் கேட்க, இன்னைக்குதான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைமாவே பார்த்துருக்கேன்னு சொல்லவும், மிஸ்டர் லூ அதாவது ஹீரோயினோட சொந்தக்காரன் தான், பட் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. சின்ன வயசுலயே தான் வீட்டுல வேலை பார்த்த சர்வெண்ட்டை கொலை பண்ணிட்டான். ஸோ எதுக்கும் அவன்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இருன்னு வார்ன் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். தென் நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட, ஹீரோ எதுக்காக என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாரு, நீங்க தான் அவரை இன்வைட் பண்ணீங்களான்னு கேட்க, ஹீரோ ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ நாளைக்கு நடக்க போற ஆக்ஷன்ல நாம அவங்க டீம்ல தான் இருக்கோம். ஸோ அவரோட உதவி நமக்கு தேவை, அதனால தான் நான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன்னு அப்பா சொல்லிடுறாரு. அப்போ டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல இருந்து வந்திருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ஆக்ஷன் முடிஞ்சதும் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக லாரியை விட்டு ஏத்தி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் என்னதான் அதுல இருந்து நம்ம ஹீரோ உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம தப்பிச்சிருந்தாலும் பெரிய அடி ஏற்பட்டதுனால கை கால் உடைஞ்சு போய் பேரலைஸ் ஆகியிருப்பாரு. சோ தனக்கு நல்லது நினைச்சிட்டு இருக்கவருக்கு அந்த மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் தன்னோட அண்ணா கிட்ட, எனக்கு நம்ம கம்பெனி பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது, நான் கத்துக்க ஆசைப்படுறேன், அதனால நீ என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனுக்கு கூட்டிட்டு போக முடியுமான்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அண்ணங்காரனுமே கூட்டிட்டு போறதா சொல்லி ஒத்துக்கிறான். ஆக்சுவலா இந்த மூவிக்கு நான் சைனீஸ் பாசமலர்னு பேர் வைக்கலான் இருக்கேன். பிகாஸ் ஹீரோயின் ரொமான்ஸை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் பயங்கரமா இருக்கும். இப்படி ஒரு அண்ணனை இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. சீரியஸ்லி இந்த டிராமால அண்ணன் கேரக்டரை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஈவன் அண்ணாவுமே பார்க்க ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. தென் ஆக்ஷனுக்கு அண்ணா கூட வர நம்ம ஹீரோயினை நோட் பண்ணி மேனேஜர் ஹீரோ கிட்ட பாத்தீங்களான்னு கேட்க, பாத்துட்டேன்னு ஹீரோ வெறப்பா சொல்லவும், ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்கல, அப்புறம் எப்படி ஹீரோயினை நோட் பண்ணிருப்பாருன்னு சொல்லி மேனேஜரே ஷாக் ஆகிடுறாரு. அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு ஆர்வ கோளாறுல ஹைன்னு சொல்ல, ஹீரோ பார்க்காத மாதிரி பல்பு கொடுக்கவும் டென்ஷன் ஆகி போகும்போது அவர் காலிலேயே உதச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட லூ கம்பெனியும் அவர் அங்கிளான மிஸ்டர் ஃபேங்கோட கம்பெனியும் தான் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆரம்பத்துல இருந்தே மிஸ்டர் ஃபேங்கோட கம்பெனி ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறதுனால நம்ம ஹீரோ இந்த ஆக்ஷன்ல தோத்து போயிருவாரு போலன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டான நேரத்துல தான் அண்ணா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஆக்ஷனுக்குள்ள என்டர் ஆகுற நம்ம ஹீரோயின், அவங்க கம்பெனி சப்போர்ட் நம்ம ஹீரோக்கு தான் சொல்ல, அவ்வளவுதான் ஆக்ஷன் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வின் பண்ணிடுறாரு. பட் இதை ஏத்துக்க முடியாம அங்கிள் ஃபேங் பயங்கரமா கத்தவும், அந்த ஆக்ஷன் நடத்திட்டு இருக்க ஹோஸ்ட பார்த்து, நீங்க ரொம்ப நாளா எங்க கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த கான்ட்ராக்ட்ல எங்க அப்பா சைன் பண்ணணும்னா உடனே மிஸ்டர் ஃபேங்க இங்க இருந்து வெளியில துரத்தி விடுங்கன்னு சொல்லவும், அவருமே தன்னோட ஆளுங்களை ஏவி விட்டு மிஸ்டர் ஃபேங் அங்க இருந்து அனுப்பிடுறாரு. எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனு ஹீரோ கேட்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்து காது கிட்ட, நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கல, சோ என் கூட ஒரு ரூம்க்கு வந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காட்டுங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. பிகாஸ் அப்பதானே இவன் கழுத்துல அந்த தழும்பு இருக்கா, அன்னைக்கு தன்னை காப்பாத்தினது இவன் தானாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பட் நம்ம ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேச மாட்டான். என்னப்பா இதுக்கெல்லாம் போய் வைக்கப்படுற, நீயும் நானும் மட்டும்தான், கணக்கச்சிதமா உள்ள போய் காரியத்தை முடிச்சிடலான்னு ஹீரோயின் சொன்னதுமே கடுப்பாகி அங்கே இருந்து கிளம்பிடுறான். ஐயோ இப்ப போனா ஆக்சிடென்ட் ஆகிரும், ஹீரோ பேரலைஸ்ட் ஆகிருவான், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி தடுத்துட்டு விட மாட்டாங்க. மேடம் எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ கண்டிப்பா ஹீரோ போயாகணும்னு மேனேஜர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆமா பாப்பா போக விடுன்னு அண்ணாவுமே சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டு, இல்ல நான் விட மாட்டேன், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல, என்னதுன்னு ஹீரோ கேட்க,
அன்னைக்கு நீங்க என்ன பர்த்டே பார்ட்டியில காப்பாத்தும் போது நான் கையில போட்டிருந்த வளையல் கழுத்துல கீறி உங்களுக்கு காயமாயிடுச்சு. சோ அதை குணப்படுத்துறதுக்காக நான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை என்னோட கையாலேயே போட்டு விடுறேன். இதை என்னோட மன்னிப்பா நன்றியா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட கான்வர்சேஷனை பில்ட் பண்றாங்க. அப்போ மேனேஜர் தனக்கு வர ஒரு ஃபோன் காலை பேசிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, பாஸ் நீங்க போக வேண்டிய கார்ல உங்க அங்கிள் மிஸ்டர் ஃபேங் போயிருக்காரு. அந்த காருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, அவருமே இறந்து போயிட்டாரு. நல்ல வேலை ஹீரோயின் தடுக்கலனா இந்நேரத்துக்கு நீங்களுமே இறந்து போயிருப்பீங்க. இவங்க தான் உங்க உயிரை காப்பாத்தின ஏஞ்சல்னு சொல்லி தாறுமாறா புகழ்றான். ஓகே சார், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் அண்ணாவை கூட்டிட்டு அங்கே எழுந்து போயிடுறாங்க. உண்மையை சொல்லு பாப்பா, உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக நீ அவன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கன்னு அண்ணன் கேட்க. சில வருஷங்களுக்கு முன்ன நான் ஒரு கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்ப என்ன ஹீரோ தான் காப்பாத்தினாரு. சோ நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதுனால எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ரொம்ப நல்லதுமா, பட் எந்த பிரச்சனையிலயும் போய் மாட்டிக்காத. அப்புறம் உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கான்னு அண்ணன் கேட்க ஹீரோயினுமே தயக்கத்தோட அதெல்லாம் இல்லைன்னு சமாளிச்சிடுறான். அப்படி ஏதாவது இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லு, நான் இதை பத்தி அப்பா கிட்ட பேசுறேன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் உங்களை மீட் பண்ணி பேசுறதுக்காக மிஸ்டர் சாங் ரொம்ப நேரமா கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு மேனேஜர் சொல்லவும், சரிங்கண்ணா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு ஹீரோயின் கிளம்பிடுறா. ஆனா அங்க மிஸ்டர் சாங்கும் ஹீரோயினோட தங்கச்சியும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுறலான்னு சொல்லி தன்னோட மொபைல் ஆன் பண்ணவும் உஷாராகிடுற மிஸ்டர் சாங் தங்கச்சி அங்கே இருந்து அனுப்பிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ள போய் உட்காந்து நம்ம ஹீரோயின் அண்ணா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுறான். தென் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும், என் செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டி எப்படி இருக்க, நான் உன்னை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் உனக்கு 2 ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிப்புக்கு போலாமான்னு கேட்க தங்கச்சிக்காரியா பார்த்து வயிறறிஞ்சு போய் செம்ம காண்டாகிடுறா. அதே நேரம் ஹீரோயின், நீங்க ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். என் கூட ஊர் சுத்தணுங்கிறதுக்காக நீங்க அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண போறீங்களா என்ன? நாம எப்ப வேணாலும் ட்ரிப்புக்கு போலாம், பட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்கும். சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்ல, எப்படி நாம கொக்கி போட்டாலும் இவ மிஸ் ஆகிடுறாளேன்னு சொல்லி கடுப்பாகிடுற மிஸ்டர் சாங் வேற வழி இல்லாம ஹீரோயின் சொல்றதை ஏத்துக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இந்த ஆக்ஷன்ல ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்ததும் மிஸ்டர் ஃபேங் ஃபேமிலியை சேர்ந்த நம்ம சாங்கோட அம்மா அப்பா, நீ தான் ஹீரோயின் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பைத்தியக்கார மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்க. பட் அவ என்னன்னா ஹீரோ கூட ஜோடி சேர போறா. அப்புறம் நாம தலையில துண்டு போட்டு போக வேண்டியதான். சோ நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, எப்படியாவது ஹீரோயின் மனசை மாத்தி அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கம்பெனி பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நாமளுமே மெஜாரிட்டி ஆகிடலான்னு சொல்ல மிஸ்டர் சாங்கும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசுறான். அவ்வளவுதானே துப்சும் மேட்ரு, இதுக்காக நீ எங்க வீட்டுக்கு வராத, நாங்களே வரோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் மிஸ்டர் சாங்கோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய், இப்ப ரீசெண்டா தான் எங்க கம்பெனி நிறையவே சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நாம அவசரமா என்கேஜ்மெண்ட் பண்ணோம்னா காசுக்காக தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா மக்கள் பேசிப்பாங்க, மீடியால கிளின்னு கிழிச்சிருவாங்க. சோ இப்படி யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுன்னா உங்க ஃபேமிலி என்கிட்ட இருந்து ₹1 கூட வரதட்சணை வாங்க கூடாது. அதே நேரம் பொண்ணு வீட்டு ஃபேமிலியான எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலியான நீங்க தான் நிறையவே டவுரி காசு கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும்னு ஹீரோயின் சொல்ல சாங்கோட அம்மாக்கு பக்கோன்னு ஆகிடுது. ஆனா இந்த அப்பா ஓஷோல் தாராளமா பண்ணிடலான்னு வாய விட்டுடுறாரு. இதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம மிஸ்டர் சாங் திருன்னு முழிக்கவும், அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்ல, அதுக்கு நீ மரியாதை கொடுக்க போறது இல்லையா, என்ன நீ பணத்துக்காக தான் லவ் பண்ணியான்னு கேட்கவும், நோ 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 அப்படிலாம் இல்ல செல்லம், எனக்கு உன் மனசுதான் பிடிக்கும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை யாருமே மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க, அதே மாதிரி தான் நானுமே, இதுக்காக எனக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு மிஸ்டர் சாங் வாய விட்டுடுறான். அப்புறம் என்ன, இவனுங்களை வச்சு கேம் விளையாட முடிவு பண்ற நம்ம ஹீரோயின், ஓகே இப்ப நீங்க சொன்னீங்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டீங்கல சில பல கண்டிஷன்ஸ், அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து சைன் பண்ணுங்க, அப்போதான் என்னால உன் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக முடியும், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஒரு செக் வைக்கவும், சரி நாம என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படியாவது பேசி வரதட்சணை வாங்கிடலாங்கிற நப்பாசையில சாங்கோட ஃபேமிலி அதே மாதிரி எழுதி கொடுத்து சைன் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட ஃபியான்சே மிஸ்டர் சாங்குக்கும் தன்னோட தங்கச்சி வென்சிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை லைட் போட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா காட்டுறதுக்காக ஃபாலோ பண்ணி ஒரு பாருக்கு போறா. அங்க அதுங்க ரெண்டும் பயங்கரமா குடிச்சு மட்டையாகிட்டு ஸ்டே பண்றதுக்காக ஒரு ரூம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு முன்ன அந்த ரூம்குள்ள பதுங்கி இருந்து பண்ற எல்லா ஜல்சாவையும் வீடியோவா எடுத்து நிரூபிக்கலான்னு சொல்லி ஹீரோயின் போய் கபோர்ட்குள்ள மறைஞ்சுக்கிறா. பட் பக்கத்து ரூம் கபோர்ட்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த ரூமை ரிசர்வ் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோ. சோ செம்ம போதையில உள்ள வந்ததுமே ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போறான். பட் இது தெரியாம நம்ம ஹீரோயின், ஓ இவங்க 2 பேரும் பெட்ரூம் இல்லாம ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க போலன்னு சொல்லி தவழ்ந்து போகும்போது குறுக்க ஒரு கால் தெரியுது. மிஸ்டர் சாங்கோட கால் இவ்ளோ அழகா இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நிமிர்ந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ.
ஐயோ மிஸ்டர் லூ, நீங்களா? வாட் அ கோஇன்சிடென்ட். நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே முடியல. எசக்கு பசக்கா உட்காந்துட்டேன், என்னால எந்திரிக்க முடியல. சோ கொஞ்சம் தூக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, செம்ம மப்பிள் இருக்க நம்ம ஆளு அப்படியே அவளை அல்லேக்கா தூக்கி பெட்ல போட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஐயோ என்ன விட்டுருன்னு ஹீரோயின் கதறாங்க. செல்லம்மா, நான் உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டேன், தவிச்சு போயிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொமான்டிக் மலைய பொழியவும், ஐயோ நீ நினைக்கிற அந்த செல்லம்மா நான் இல்ல, அந்த செல்லம்மா நான் இல்லன்னு ஹீரோயின் கதரும் போது ஹீரோ மயங்கிடுறான். இந்த கேப்ல அவன் ஷோல்டர்ஸ்ல அந்த டாட்டூ இருக்காங்கிறத பார்க்க ட்ரை பண்றாங்க. பட் ஸ்டாப் பண்ணி தள்ளி விட்டுறான். ச்சே, ஜஸ்ட் மிஸ்ல பார்க்க முடியாம போச்சேன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வரும்போது, நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம என்கேஜ்மெண்ட்டை 28ஆம் தேதி வைக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாலேயே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே நான் பாத்துக்கிறேன்னு மிஸ்டர் சாங் சொல்ல, நல்ல ஐடியாவா இருக்கே, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலான்னு ஹீரோயின் சொல்றா. இல்லம்மா, கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க 2 பேரும் தான். ஸோ நீங்க இந்த ட்ரிப்புக்கு தனியா போயிட்டு வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு அம்மா சொல்றாங்க. ஓகே, நம்ம 2 பேரும் ட்ரிப் போறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. பட் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்க டெஸ்டினேஷன் என் தங்கச்சிக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ். ஸோ நம்ம கூட என் தங்கச்சி வென்சியையும் கூட்டிட்டு போனாதான் நான் வருவேன்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடவும், வேற வழி இல்லாம மிஸ்டர் சாங்குமே இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிப்புக்கு போற மாதிரி அரேஞ்ச் பண்றான். ஆனா அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல, செம்ம காண்டாகிடுறா. அதே நேரம் நம்ம ஹீரோயின் லேண்ட் ஆன உடனே எனக்கு சிவியரா வயிற்று வலிக்குது, ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் திரும்ப வரல. என்ன ஆச்சுன்னு தெரியாம 2 பேரும் பதறிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி, எனக்கு ரொம்ப சிவியரா வயிற்று வலிக்குது, என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது, நான் உடனே திரும்ப என்னோட வீட்டுக்கு போறேன், வந்ததுக்கு நீங்க 2 பேரும் இந்த ட்ரிப்பை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. சாங்கால இதை ஏத்துக்கவே முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். பட் பென்சி, நானே எத்தனை தடவை உங்களை ட்ரிப்புக்கு போகலான்னு கூப்பிட்டேன், பட் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இப்ப ஹீரோயின் கூப்பிட்டதுமே கிளம்பி வந்துட்டீங்களா? பட் கடவுள் என் சைடு தான் இருக்காரு, அதனாலதான் எனக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாரு. சோ வந்ததுக்கு நாம 2 பேரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. பட் ஸ்டில் நம்ம ஹீரோயின் அந்த ஊரை விட்டு போகல. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கதெல்லாம் போட்டோ எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டி விட்டுறதுக்காக அங்கேயே தான் இருக்கா. ஆனா அவளோட கெட்ட நேரம், எவனோ பேக் அடிச்சுட்டு ஓடிடுறான். பாவம், எப்படியாவது துரத்தி பிடிச்சிடலான்னு பின்னாலேயே ஓடுறாங்க. பட் கீழே விழுந்து மொபைல் டிஸ்பிளே சுக்குநூறா உடஞ்சிருது. ஸோ யாரையும் காண்டாக்ட் பண்ணி அவங்களால ஹெல்ப் கேட்க முடியல. தெரியாத ஊர்ல வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேங்கிற விரக்தியில தெரு ஓரமா குத்த வச்சு உட்கார்ந்துருக்கும் போது சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி சோகத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச திடீர்னு ஒரு கொடை வருது. யாருடா அந்த கொடை வள்ளல்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட சொந்த ஊர் இதுதான், அடிக்கடி வெக்கேஷனுக்காக வருமானாமா. அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோயினுமே கண்ணில் மாட்டியிருக்காங்க. ஸோ தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பாவப்பட்டு ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. மேடம், இதுவரை எங்க மாஸ்டர் இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட கூட்டிட்டு வரல. ஸோ அவர் உங்களை லவ் பண்றாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பட்லர் சொல்ல, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளோதான். சரி, மாஸ்டர் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்க, சமைக்கிறாருன்னு சொல்ல, ஹீரோயின் எட்டி பார்த்தா நம்ம ஆளு சமைக்கிறப்ப அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். அதை விட அவன் சமைச்சு வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கவும் ஹீரோயின் சக்க போடுறாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்க, உன்னோட இந்த சட்டையை போட்டுக்கிட்டு என்னால வெளியிலயா போக முடியும், சும்மா இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்தி பார்க்க வேண்டியதான்னு ஹீரோயின் சொல்ல, சரி அப்ப என் கூட பில்லியர்ட்ஸ் விளையாடுன்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிடுறான். இந்த கேப்ல அவனுக்கு அந்த தழும்பு இருக்காங்கிறத செக் பண்றதுக்காக விளையாட தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் எனக்கு பில்லியர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோ செம்ம ரொமான்டிக்கா அவங்கள தான் சைடு க்ளோஸா பிடிச்சி இழுத்து பில்லியர்ட்ஸ் எப்படி விளையாடணுங்கிறத சொல்லித்தரான். அதே நேரம் நம்ம ஹீரோயினுமே அவன் கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றாங்க. இவ வேற எதுக்கோ அடி போடுறா போலன்னு தப்பா நினைச்சுக்கிற நம்ம ஹீரோ. அப்புறம் உனக்கு 28ஆம் தேதி மிஸ்டர் சாங் கூட என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். சோ நீ உன் லிமிட்டுக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, அன்னைக்கு தான் மிஸ்டர் சாங்கும் வென்சியும் பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிருப்பாங்க. சோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், 28ஆம் தேதி எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்குமே ரொம்ப முக்கியமான நாள், முடிஞ்சா நீங்க அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணவும் ஹீரோ பேச்ச மாத்துறதுக்காக, இப்போதைக்கு உன்கிட்ட மாத்துக்கு போட வர ட்ரெஸ் இல்ல, உன் பேக்கையுமே அடிச்சுட்டு போயிட்டானுங்க, ஈவன் உன் மொபைலுமே கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சு போயிடுச்சு. ஸோ உன்னால யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, அதனால நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்க இரு, நான் உங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன்னு ஹீரோயினை துரத்தி விட்டுறான். அடச்சே, 2-3 சான்ஸ் கிடைச்சுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிற சோகத்துல ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி, நீ அடிக்கடி ஹாபிக்காக மூவிஸ்ல நடிப்பில, ஸோ அந்த மாதிரி உனக்கு செகண்ட் லீடா நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, உடனே கிளம்பி இந்த ஸ்டூடியோக்கு வான்னு சொல்லவும் ஹீரோயினுமே ரொம்ப ஜாலியா ஆர்வமா போறாங்க. பட் அங்க ஃபர்ஸ்ட் லீடா நடிக்க போறது நம்ம ஹீரோயின் கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணுங்கிறதுனால அவ ஹீரோயினை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றா.
பட் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம தன்னோட ஹாபிக்காக மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயினுக்கு முன்ன செகண்ட் லீடா காஸ்ட் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு, உன்னாலதான் என்னோட வாய்ப்பு போயிடுச்சு, இதுக்காக நான் எத்தனை பேரு கூட தெரியுமா அப்படி இப்படின்னு இருந்தேன், நீயும் அந்த மாதிரி இருந்துதான் இந்த சான்ஸை வாங்கினியான்னு கேட்க கடுப்பாகிடுற ஹீரோயின் கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுறா. கோவப்படுற அந்த பொண்ணு, என் மேலேயே நீ கை வச்சிட்டீல, என் ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய சிஇஓ கிட்ட அசிஸ்டண்டா இருக்காருன்னு தெரியுமா, மேலதான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு, கீழே வந்தாரு, அப்புறம் உன் கை தனியா கால் தனியா பிச்சு போட்டுருவாருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ தான் குரூப்போட வராரு. ஆக்சுவலா அந்த குரூப்ல தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே இருப்பான். சோ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோயின் என்னோட வாய்ப்பை தட்டி பறிச்சது மட்டும் இல்லாம எல்லாருக்கு முன்னாலேயும் அடிச்சு என்ன அவமானப்படுத்திட்டா, நீங்க தான் அவளுக்கு ஒரு பாடம் கத்து தரணும்னு சொல்ல ஹீரோவோட மேனேஜர் பார்த்து முறைக்கவும் அந்த ஹஸ்பண்டே தன்னோட ஒய்ஃபை கண்ணத்துல பலாருன்னு அரைஞ்சு இங்க இருந்து ஓடி போடின்னு விரட்டி விட்டுறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கொஞ்சம் ரகடான ஆளு, அடிக்கடி அந்த டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவா, யாரையும் மதிக்க மாட்டா. சோ பிஹேவியர் சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளை தூக்கிட்டு நம்ம ஹீரோயினை செகண்ட் லீடா போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த அந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ண போற நம்ம ஹீரோ கம்பெனியை சேர்ந்த மேனேஜர் தான் எல்லாருக்கு முன்னாலேயும் டீடைலா சொல்லி ஹீரோயின் எதுக்காக இப்படி காஸ்ட் பண்ணப்பட்டாங்கிற எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுறான். சோ திறமைக்காக டேலண்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மூவில செகண்ட் லீடா நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சுங்கிற விஷயத்த அங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் கரெக்டான நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்து தன்னோட ரெப்புடேஷனை எல்லாருக்கு முன்னாலேயும் காப்பாத்திட்டாள்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த பொண்ணு ஜூமை கேட்க ஹீரோயின் சொல்லாம சீன் போடவும், என்ன நீ கட்டிக்க போற உன் ஃபியான்சேக்கும் உன் தங்கச்சிக்கும் நடுவுல இருக்கிற லிங்க் உனக்கு தெரிஞ்சு போச்சா, அதான் அவனை கழட்டி விட்டுட்டு ஹீரோவை உஷார் பண்ண பாக்குறியான்னு ஜூமை கேக்குறா. இந்த உண்மை நமக்கு மட்டும் தானே தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம், பட் இவ எப்படி எல்லாத்தையும் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறா, ஒருவேளை இவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோ, சரி போட்டு வாங்குவோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இதை பத்தி விசாரிக்கும் போது நாம காலேஜ் படிக்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சில பல குடுக்கல் வாங்கல் இருந்துட்டு தான் இருந்தது, நீதான் மிஸ்டர் சாங்க கண்மூடித்தனமா காதலிச்சிட்டு இருந்ததுனால இதை சரியா நோட் பண்ணல, ஈவன் என்கிட்ட உன் தங்கச்சியும் ஃபியான்சியும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போட்டோஸ் எல்லாம் கூட இருக்குன்னு ஜூமை சொன்னதும் இந்த ஆதாரத்தை வச்சு ஆட்டத்தை கலைக்கலான்னு முடிவெடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலா நான் எவ்வளவு பணம் தர வேணாலும் ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, எது பணமா, நானே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், சோ காசு பணத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா சின்ன வயசுல இருந்தே நீ என்னை எல்லா விஷயத்திலையும் டாமினேட் பண்ணி முன்னேறி மேல போயிட்டே இருக்க, சோ அதை நான் இப்ப ஸ்டாப் பண்ணணும், எல்லாருக்கு முன்னாலையும் நான் தான் உன்னை விட சுப்பீரியர், நான் தான் எப்பவுமே டாப்புங்கிறத நிரூபிக்கணும், சோ இப்ப நாம நடிக்க போற டிராமால உன்னோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப டவுனா இருக்கணும், நீ ஒழுங்கா நடிக்க கூடாது, எல்லாரும் என்ன மட்டும் தான் பாராட்டணும், இதை நீ பண்ணிட்டீனா நீ கேட்ட மாதிரி எல்லா போட்டோஸையும் நான் உனக்கு தந்துடுறேன்னு டீல் பேசுறா. சரி நம்ம சும்மா டைம் பாஸுக்கு தானே நடிக்கிறோம்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா அந்த டிராமாக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் இன்னொரு சைடு ஆடிஷன் நடத்துறாங்க. அந்த ஆடிஷன்ல ஹீரோயின் சிஸ்டர் வென்சி பார்ட்டிசிபேட் பண்றா. தென் டிராமா ஷூட் பண்ணும்போது சூமை பயங்கரமா தன்னோட கேரக்டரை சொதப்பவும் டென்ஷன் ஆகிடுற டைரக்டர் கண்ணா பின்னான்னு திட்ட ஹீரோயின் குபீர்னு சிரிக்கிறத பார்த்து கடுப்பாகிடுறவ, நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும், முடிஞ்சா நீ வந்து நடிச்சு காட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டரா, அதாவது மெயின் லீட் கேரக்டரா நடிக்கிறாங்க. அந்த ஷாட்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினை வில்லனுங்க கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோவை பத்தி விசாரிப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஹீரோவை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ற லெவலுக்கு போயிருவா. சோ கைய கட்டி விட்டு நடிக்க சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே சூப்பரா நடிக்கிறாங்க. டைரக்டரா இந்த பொண்ணை, இப்படி ஒரு பொண்ணை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இவ தான் நம்ம அடுத்த ஹீரோயின்னு சொல்ல ஆடிஷனுக்கு வந்த தங்கச்சிக்காரி பார்த்து செம்ம காண்டாகி ஹீரோயினை காலி பண்றதுக்காக ஒரு பிளான் போடுறா. சோ இப்ப ஹீரோயின் நடிக்கிற அந்த ஷூட்டிங்கோட எண்ட்ல அவங்கள ஒரு தண்ணியில பக்கத்துல இருக்கிற பாண்ட்ல புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. சரி இதெல்லாமே ஷூட்டிங் தான், எப்படியும் ஹீரோயின் முடிஞ்சதும் மேல எந்திரிச்சு வந்துருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, என்ன இன்னும் அந்த பொண்ணு வரல, அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதான்னு டைரக்டர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம் பண்ண தெரியாதுங்கிற விஷயமே ஞாபகம் வருது. சோ பதறி போயிடுற நம்ம ஆளு கோட்டெல்லாம் கழட்டி போட்டு வேகமா ஓடி போய் தண்ணியில ஜம்ப் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயினுமே அவரை கிஸ் பண்ணி ஷோல்டர்ஸ்ல இருக்கிற டாட்டூவை பார்த்துட்டு இவர் தான் தன்னை காப்பாத்தினாருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் எங்க இருந்தாலுமே கரெக்டான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்திடுறாரு, இத்தனை நாளா எப்படி நான் ஹீரோவை கவனிக்காம விட்டேன், ஒருவேளை நான் திரும்ப டைம் டிராவல் பண்ணி வரலனா ஹீரோ மாதிரி ஒரு நல்லவர் என்ன பாதுகாக்க இருக்காருங்கிறது எனக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன மனசுல பெரிய நடிகை திலகம்னு நினைப்பா, ஏன் இப்படி குறுக்க புந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்ச வாய்ப்பை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சேன்னு ஜூமை கத்தவும் இப்பதான் ஹீரோயினுக்கு நாம இந்த ஆடிஷன்ல ஹீரோயின் கேரக்டருக்கு செலக்ட் ஆகிட்டோங்கிற விஷயம் தெரிய வரவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா நான் உன்னை நடிக்க விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல
செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நடிப்புங்கிறது என்னோட பேஷன். சோ என்னோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை எப்படி நீ தட்டி பறிக்கலான்னு கேட்டு கத்தவும், இந்த டிராமாவோட ப்ரொடியூசர் நான் தான், சோ நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன்னு ஹீரோ சொல்ல, கோவப்படுற நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. மீடியா துறையில எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுலலாம் ஹீரோயின் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணியிருப்பான். ஆனா ஹீரோயின் புரிஞ்சுக்காம போறத பார்த்து தாங்கிக்க முடியாம ஒரு உடஞ்சு போன கண்ணாடி பீஸை தன்னோட கையில நல்லா டைட்டா பிடிக்கவும் கை கட்டாகி பயங்கரமா பிளட் வர ஆரம்பிச்சிடுது. பதறி போயிடுற மேனேஜர், சார் உங்க அருமை ஹீரோயினுக்கு தெரியலனா தயவு செஞ்சு விட்டுருங்க, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்றான். சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, அதை எப்படியாவது மாத்தணுங்கிறதுக்காக நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால முடியலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து, இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் கையில ரொம்ப நார்மலான கட்டு தான் போடுவாங்க, ஈஸியா அந்த கட்டு நம்மளால அவிழ்த்திட முடியும். பட் நான் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்னால கட்டை அவிழ்க்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருந்தது. ஒருவேளை என்ன காலி பண்றதுக்காக யாராவது பிளான் பண்ணிருப்பாங்களோ, அது யாரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு வேற ஒரு டிராமால ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்ல செம்ம குஜால்டி ஆகிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் அவங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நிறையவே செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. அதே நேரம் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தான் கையில கட்டப்பட்டிருந்த கட்டு மேல சந்தேகம் வந்தது, அதே மாதிரி சந்தேகப்படுற நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட சொல்லி யார் இந்த காரியத்தை பண்ணாங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் இந்த டிராமாக்கான ஸ்கிரிப்ட் படிப்பாங்கல்ல, அந்த ஈவெண்ட்டுக்கு போறாங்க. அங்க மெயின் லீடா நடிக்க போற பையன் ஹீரோயின் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு அவன் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பாகி நம்ம ஹீரோயினை கண்ணாபின்னான்னு திட்டுறது மட்டும் இல்லாம ஈவெண்ட்டை முடிச்சிட்டு வெளியில வரும்போது அடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின், நான் இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எனக்கு அகென்ஸ்டா இவ்ளோ பேரான்னு சொல்லி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு கார் வரவும், உள்ள யார் இருக்கா, இது யாரோட காரு, என்ன ஏதுங்கிற எதுவும் தெரியாம டக்குன்னு ஏறி உட்காந்து ப்ளீஸ் என்ன அந்த தெரு முக்கத்துல இறக்கி விடுங்கன்னு சொல்ல, யாருடா அதுன்னு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ. ஐயோ இவனா, இவனுக்கு பதிலாக அங்க அடி வாங்கியே நம்ம செத்துடலான்னு ஹீரோயின் இறங்க ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள மேனேஜர் கார் எடுத்துடுறான். சரி உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக மூச்சு வாங்க ஓடி வரன்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுமே நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நீயா விருப்பப்பட்டு தானே இந்த ஃபீல்டுக்குள்ள போன, சோ சந்தோஷமா அனுபவிச்சுக்கோன்னு ஹீரோ சொல்ல டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது தான் அவங்க கையில ஒரு காயத்தை பாக்குறான். எப்படி இதாச்சுன்னு கேக்குறச்ச ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல உனக்கு எல்லாத்துலயுமே அலட்சியோன்ட்டு நம்ம ஹீரோவே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. ஐயோ வலிக்குது பொறுமையானு ஹீரோயின் சொல்ல, இந்த வலியவே உன்னால தாங்கிக்க முடியலனா இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி நீ ஃபேஸ் பண்ண போறன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ பச்சக்குன்னு கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வலி தெரியாம மருந்து போட்டு விடுறான். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஈவெண்ட் முடிஞ்சதுமே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இப்ப நீ எங்க இருக்கன்னு கேட்க, அதுவா என்ன ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு இருக்கான், ப்ளீஸ் சீக்கிரமா வந்து அவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ டக்குன்னு மொபைலை வாங்கி நான் தான் மிஸ்டர் லூ பேசுறேன், ஹீரோயின் என்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்க, அதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், ஸோ நீங்க பேனிக் ஆக வேண்டாம், கூடிய சீக்கிரம் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பிகாஸ் அங்க அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கும். ஸோ மீட்டிங்கை முடிச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாம நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடலான்னு ஹீரோ சொல்லி தான் ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோ ஃப்ரெண்டான மிஸ்டர் லின் சிரிச்ச முகத்தோட இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாரு. ஹீரோயின் தன்னோட பேரு சூயி சேன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கவும், ஓ நீங்க தானே அந்த சூயி சேன், உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான், ஆனா கேட்டு கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வந்ததுதான் மிச்சம், பட் நீங்க அதுக்கு வருத்துதான்னு சொல்ல, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த ஆளை யாருன்னே எனக்கு தெரியாது, லிஃப்ட் கேட்டேன் படுபாவி பைய இங்க வந்து விட்டுட்டான்னு சொல்லவும் மிஸ்டர் லின் சிரிச்சுக்கிட்டே, ஆரம்பத்துல எல்லாரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் சண்டை போட்டுக்குவீங்க, பட் போக போக நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லங்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்பீங்கன்னு கலாய்க்கிறாரு. ஆனா அவரோட தங்கச்சிக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. பிகாஸ் அவளுக்கு ரொம்ப நாளா ஹீரோ மேல பயங்கரமான க்ரஷ் இருந்துட்டு இருக்கும். சோ ஹீரோயினை செம்மையா கலாய்க்கவும் பயங்கரமா கடுப்பாகிடுறவங்க, நான் சும்மா சொன்னேன், நானும் ஹீரோவும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வேணா பாக்குறியான்னு கேட்டு அவளுக்கு முன்னாலேயே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ முகத்துல புன்னகை தாண்டவம் ஆடுது. இவ்ளோ நேரமா வெறப்பா சுத்திட்டு இருந்த நம்ம ஆளு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாயை திறந்தே சிரிக்கிறான். சரி பேபி நீ உள்ள போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நான் மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க எழுந்து கிளம்புனதும் ஹீரோயினுமே அந்த வீட்ல கெஸ்டுக்காக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களே, அதுல ஒன்னு எடுத்து போட்டுட்டு வரவும் மிஸ்டர் லின் தங்கச்சி ஜெனி டென்ஷன் ஆகி, இந்த ட்ரெஸ்ஸோட வர்த் என்னன்னு தெரியுமா, நீ எல்லாம் இதை தொட்டு பார்க்க கூட லாய்க்கு இல்ல, ஒழுங்கா கழட்டி போடுன்னு சொல்ல,
நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வரத்தில்லைனாலும் ஹீரோவால இந்த ட்ரெஸ்ஸுக்கான காசை பல மடங்கு அதிகமா கொடுக்க முடியும். சோ நான் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கோவப்படுற ஜெனி எப்படியாவது ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் வீட்டு மேடு கிட்ட ஹீரோயினுக்கு வீட்டை சுத்தி காட்டுற மாதிரி கூட்டிட்டு போய் அவங்க கார்டனுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான பயங்கரமான காடு இருக்கும், அந்த காட்டுல தொலைச்சிட்டு வந்துருன்னு சொல்ல மேடுமே அந்த வீட்டு கார்டனை தாண்டி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மேடம் எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது, இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது ஜெனிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த காட்டுல என்னதான் பயங்கரம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப தைரியமா உள்ள போறாங்க. தென் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் லின்னும் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணோம். மேடி கிட்ட விசாரிக்கும் போது கார்டன்ல தான் சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஐயோ கார்டனுக்கு பக்கத்துல தான் பெரிய காடு இருக்கு, உள்ள நிறையவே பாம்பு கொசு பூச்சிலாம் இருக்கும், ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்தாகிற போது வா போலான்னு சொல்லி 2 பேருமே காப்பாத்த ஓடுறாங்க. செல்லம்மா என் பட்டுக்குட்டி அம்முக்குட்டி எங்கடி போன என் தங்கப்பிள்ளைன்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ உள்ள போகும்போது தூரத்துல இருந்து ஆன்னு பயங்கரமா கத்துற சவுண்டு கேட்கவும் என்னாச்சுன்னு ஓடி போனா நம்ம ஹீரோயின் பாம்பை பார்த்து பதறி போய் நிக்கிறாங்க. ஹீரோவை நோட் பண்ணதும் டபக்குன்னு அவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல உள்ள வந்துட்டேன், ஆனா இப்பதான் எனக்கு எவ்வளவு பயங்கரங்கிறதே புரியுது, ப்ளீஸ் எப்படியாவது என்னை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு கெஞ்ச இதுக்கு பேரு தான் வெட்டி பந்தா. சரிவான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்பாடா ஒரு வழியா உயிர் தப்பிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல தண்ணி எடுத்து குடிக்கவும் என்ன மிஸ் சூயிச்சன் சரக்கடிக்கிறதுல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க போலயேன்னு மிஸ்டர் லின் கேட்க அப்ப இது சரக்கா? ஆமா, அதுவும் மிக்ஸ் பண்ணாத ரா சரக்கு, அடிச்ச உடனே டாப் நாச்ல போதை ஏறும், ஒருவேளை நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா மட்டன்னு சொல்லி பயமுறுத்தவும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் சைலண்டா போய் படுத்துடுறாங்க. ஆனா மனசு கேட்காத நம்ம ஹீரோ எங்க ஹேங் ஓவர் ஆச்சுன்னா நைட்டு தூங்க முடியாம ஹீரோயின் தலைவலியில கஷ்டப்படுவாங்களோங்கிற கவலையில சூப் ரெடி பண்ணி எடுத்துட்டு போறாரு. அவனை பார்த்ததும் செம்ம போதையில இருக்க நம்ம ஹீரோயினுக்கா தன்னை காப்பாத்தின மொமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரவும் ரொம்ப பாசமா ஹக் பண்ணி ரொமான்டிக்கா பேச ஹீரோவுமே ரசிக்கிறான். அப்ப ஃபியான்சியை கால் பண்ணி செல்லம்மா தங்கம்மா நீ எங்க இருக்க, எங்க போன, இப்ப எப்படி இருக்க, எதுனா பிரச்சனையான்னு கேட்க நீ பயப்படுற மாதிரிலாம் எங்க சீனும் இல்ல, நான் இங்க சேஃபா தான் இருக்கேன், எப்படியும் நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொல்லவும் அவன் விடுறதா இல்ல, இப்ப நீ எங்க இருக்கன்னு கேட்க வேற வழி இல்லாம ஹீரோயினுமே லொகேஷனை ஷேர் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள ஹோக் பண்ணி பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அவனுக்கு ரிப்ளை பண்ண முடியாம தடுமாடுறாங்க. இது தெரியாம ஃபியான்சேவா செல்லம்மா தங்கம்மா பட்டுமான்னு கூப்பிட்டு பாக்குறான். பட் நம்ம ஹீரோயின் மூச்சு திணற கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் இவங்க 2 பேரும் கண்ட்ரோலை மீறி கசமுசா பண்றதுக்காக ரூம்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்து பொறுத்துக்க முடியாம டென்ஷன் ஆகிடுற ஜெனி விடாம கதவை போட்டு நாக் பண்ணிக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்கவும் கடுப்பாகி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே எழுந்திருச்சு வர நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், நீ தான் பிளான் பண்ணி ஹீரோயின் அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள அனுப்புனதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், பட் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன், திரும்ப நீ தேவையில்லாம ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்த, அவ்வளோதான் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிட்டு கிளம்பிடுறான். எப்படியோ இவங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் நடக்காம தடுத்துட்டோம்னு சொல்லி ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் லின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில அவங்களுக்காக நிறையவே விதவிதமான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு மிஸ்டர் லின் செம்மையா கலாய்க்கிறாரு. அப்போ வெளியில ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது, என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தா மிஸ்டர் சாங் என்னோட ஃபியான்சே உள்ள இருக்கா, ஒழுங்கா என்ன வீட்டுக்குள்ள விடுங்கன்னு பிரச்சனை பண்ணவும் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஃபியான்சே உள்ள இல்ல, எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்கன்னு மிஸ்டர் லின் ரொம்ப பொலைட்டா சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் என்ன ஏமாத்த பாக்குறீங்கன்னு சொல்லி சாங் கத்திட்டு இருக்கும் போது என்ன இங்க சத்தம்னு ஹீரோயின் கேட்க செல்லம்மா தங்கம்மா வந்துட்டியா, நான் உன்னை பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நேத்து நைட்டு நீ காலை கட் பண்ணதுல இருந்தே எனக்கு மனசு கேட்கல, அதான் நான் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி உன் மொபைல் ஐபி அட்ரஸை வச்சு இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்க வந்தேன்னு சொல்ல பார்க்க கொஞ்சம் கோமாளி மாதிரி தெரிஞ்சாலும் இவன் புத்திசாலியா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மிஸ் சூயிச்சன் இவர் சொல்ற மாதிரி நீங்க இவரோட ஃபியான்சேவான்னு மிஸ்டர் லின் கேட்க ஆமா எங்க 2 பேரும் வீட்டுல பேசியிருக்காங்கிறது உண்மைதான், பட் இன்னும் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகலன்னு சொல்லிடுறாங்க. ஓகே நான் உனக்காக சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வா நம்ம கார்ல போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்லவும் மிஸ் சூயிச்சன் உங்களுக்காக ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையவே விதவிதமா சமைச்சு வச்சிருக்காரு, வந்து சாப்பிட்டு போங்கன்னு மிஸ்டர் லின் கூப்பிடுறாரு. அதெல்லாம் எங்களால முடியாது, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க உடனே கிளம்பி ஆகணும்னு மிஸ்டர் சாங் சொல்ல ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களுமே எங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு மிஸ்டர் லின் மிஸ்டர் சாங்கையுமே இன்வைட் பண்றாரு. ஒன்னும் தேவையில்ல. அப்புறம் பேபி நைட்டு உனக்கு என்னாச்சு, எதுக்காக என்கிட்ட அப்படி பேசுன, என்ன எதுனா தப்பா புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க
நைட்டு போதையில ஏதாவது இவங்கிட்ட எசக்கு பசக்கா உளறிட்டு போமோங்கிற பயத்துல நான் அப்படி என்ன சொன்னேன்னு ஹீரோயின் ரொம்ப கியூரியஸா கேட்கவும், இதை ஒரு காரணமா வச்சு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி, அதுவா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்தை பத்தின விஷயம் தான், வா நம்ம 2 பேரும் கார்ல போகும்போது சேர்ந்து பேசிக்கிட்டே போலான்னு சொல்ல, ஓகே மிஸ்டர் லின், என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டாடா பை பை கட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. பாவம் நம்ம ஹீரோ அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ண எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் வீணா போயிடுது. தென் நம்ம ஹீரோயின் மிஸ்டர் சாங் கிட்ட நைட்டு நான் அப்படி என்னதான் சொன்னேன்னு கேட்க, நீ எதுவும் சொல்லல, பட் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டையும் நான் சீக்கிரமா நடத்த போறேன்னு சொல்ல, ஐயோ அப்படின்னா இவன் சீக்கிரமா என்ன போட்டு தள்ளிடுவானே, ஆமா இந்த வென்சி பிள்ளை எங்க, எதுக்காக இவனை தனியா விட்டுருக்கா, எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா நான் கஷ்டப்பட்டு டைம் டிராவல் பண்ணி வந்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் போலயே, இல்ல இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு, இப்பதான் எனக்கும் வென்சிக்கும் ஒரு டிராமால நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணா கண்டிப்பா எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஸோ நம்ம இதுக்கு முன்ன பிளான் பண்ண அந்த 28ஆம் தேதியே என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஆர்கியூ பண்ணவும், வேற வழி இல்லாம மிஸ்டர் சாங்குமே ஒத்துக்கிறான். அப்புறம் அந்த டிராமாவோட மெயின் லீட் இருந்தான்ல ஜூகாய், அவன்கிட்ட ஹீரோயினோட தங்கச்சி வென்சி பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணி, எனக்கு இந்த சீனை எப்படி நடிக்கணும்னு தெரியல, நீங்க எனக்கு சொல்லி தர முடியுமான்னு கேட்க, நானுமே உன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தான், உனக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீ போய் டைரக்டர் கிட்டயோ இல்ல ஸ்கிரீன் ரைட்டர் கிட்டயோ கேட்டுக்கோமான்னு சொல்லி பல்பு கொடுத்துறான். அப்போ நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரானதும் ஜூகாய் ரொம்ப ஆர்வமா அவங்க கிட்ட போய் பேசுறத பார்த்து டென்ஷன் ஆகிடுற வென்சி, அது என்ன எல்லா பசங்களுக்கும் இவளையே பிடிச்சிருக்கு, மிஸ்டர் லூவுமே ஹீரோயின் பின்னாலதான் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான், இப்ப இந்த ஜூகாயுமா, இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி 2 பேரையும் ஃபாலோ பண்ணி எதிர்ச்சியா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்ப தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு கிஸ் பண்ற மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரியான மொமெண்ட் வரும்போது கரெக்டா போட்டோ எடுத்துடுறா. நெக்ஸ்ட் அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக மிஸ்டர் சாங் வரதை பார்த்துட்டு ஜூகாய் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். பிகாஸ் இவனுக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான க்ரஷ் இருந்திருக்கும், ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப மீட் பண்ணியுமே தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப தவிக்கிறான். அப்போ வேகமா ஓடி வர நம்ம ஹீரோவோட மேனேஜர், மேடம் ஹீரோக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், 3 நாளா பயங்கரமான ஃபீவர்ல இருக்காரு, நீங்க வந்து பார்த்தா குணமாகிடுவாருன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வாங்கன்னு கேட்டு கெஞ்சவும், டென்ஷன் ஆகி மிஸ்டர் சாங் கண்ணா பின்னான்னு கத்தி, எலை இவ என் பொண்டாட்டிலே என்னாலலாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லவும், தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோ எனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, ஸோ நான் அவர் கஷ்டப்படும் போது பக்கத்துல இருந்தாதான் நல்லா இருக்கும், நீங்க போங்க நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லி, அன்னைக்கு தானே பார்த்துட்டு வந்தேன் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்போத்துல இருந்து ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ஹீரோயின் கேட்க, ரீசெண்டா நடந்த ஷூட்டிங்ல நீங்க தண்ணிக்குள்ள விழுந்ததும் எங்க இதே மாதிரி கஷ்டப்படுவீங்களோங்கிற பயத்தினாலதான் ஹீரோ உங்களை இந்த டிராமாலையும் நடிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டாரு, பட் நீங்க அவரையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனீங்க, அப்போத்துல இருந்தே அவர் கொஞ்சம் மன கஷ்டத்துல தான் இருந்துட்டு இருந்தாரு. அப்புறம் 4 நாளைக்கு முன்னால ஹீரோ உங்களுக்காக ரொம்ப ஆசாசியா சமைச்சு வச்சாரு, பட் நீங்க அதுல ஒரு வாய் கூட சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பிட்டீங்க, ஸோ உங்களுக்கு அவரை பிடிக்கல போல நினைச்சுக்கிட்டு குற்ற உணர்ச்சியிலேயே ரொம்ப நாளா சாப்பிடாம தூங்காம இருந்ததுனாலதான் இப்ப அவருக்கு ஃபீவர் ஆச்சு, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம், அதான் நீங்க வந்து பார்த்தா அவர் குணமாகிடுவாருங்கிற நம்பிக்கையில நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன்னு மேனேஜர் சொல்ல, ஐயோ நாம இப்படி ஒரு நல்லவனையா புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டோம்னு சொல்லி மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் உடனே கிளம்பி ஹீரோவை மீட் பண்ண போறாங்க. டோர் ஓபன் பண்ண நம்ம ஹீரோ அவங்கள பார்த்ததுமே டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடவும், இன்னும் தான் மேல கோவத்துல இருக்காரு போலன்னு ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின், நான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சும் போது, தன்னால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ மாஸ்க் போட்டு வெளில வராரு. உங்களுக்கு ரொம்ப ஃபீவர்னு மேனேஜர் சொன்னாங்க, அதான் பாத்துக்கிறதுக்காக நானே என் கையால சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை தொட்டு பார்த்தா ஹீரோக்கு ஃபீவர் நெருப்பா கொதிக்கவும், இன்னும் வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் வீட்லயே மெடிக்கல் கிட்லாம் இருக்கு, ஸோ அதை வச்சு சமாளிச்சுக்கலான்னு சொல்லவும், ஹீரோயின் அவரை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், நீங்க இத்தனை நாளா எனக்கு மறைமுகமா பண்ணிட்டு இருந்த எல்லா உதவிகளையும் இப்பதான் உங்க மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு, அதுக்கு ரொம்ப நன்றி, பட் எதுக்காக நீங்க என் மேல இவ்ளோ பாசமா அக்கறையா இருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோ சொல்ல மாட்டாரு, இப்ப நீங்க என்கிட்ட காரணத்தை சொன்னா மட்டும்தான் என்னால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, எது அடுத்த கட்ட நடவடிக்கையா, எதுக்காகன்னு ஹீரோ கேட்க, அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்கள்கிட்ட சொல்றேன்னு ரிப்ளை பண்றாங்க. ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு ஆசைப்பட்டினா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பக்கத்துல படுத்து தூங்குன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நல்லா டைட்டா பிடிக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீயும் உன் கூட நடிக்கிற அந்த ஆக்டர் ஜூக்காயும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு, அவன் ஃபேன்ஸ் எல்லாரும் உன் மேல செம்மையா கோவமா இருக்காங்க, சோ நீ கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாருன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்கல, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒருவேளை நான் அமைதியா இருந்துட்டா இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுப்பாங்க, சோ நானே வெளியில வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கிறதுனால நானே சாப்பாடு சமைச்சு கொடுத்து விடுறேன், வேலைக்கு கரெக்டா சாப்பாடையும் டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி நீங்க ரெஸ்ட் எடுங்க, எக்கா எண்ணத்தை கொண்டு 2 நாளைக்கு நீங்க வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க. பட் அதுக்குள்ள ஹீரோயினும் ஜூக்காயும் ஒரு ரூம்குள்ள இருந்தாங்கல்ல, அங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கல, வேற யாரோ ஒருத்தர் தான் இவங்க 2 பேரையும் மாட்டி விடுறதுக்காக ரகசியமா போட்டோ எடுத்து இப்படி பண்ணிருக்காங்கிறத அந்த டிராமா டீம் ரிவீல் பண்ணிடுறாங்க. சோ ஹீரோயினும் ஜூக்காயும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஹப்பாடா, ஒரு வழியா பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு, சரி வா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நம்ம ஈவினிங் பார்ட்டிக்கு போயாகணும்னு ஃப்ரெண்டு சொல்ல, என்ன பார்ட்டின்னு கேக்குறாங்க. அட லூசே, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பர்த்டே, அதையே நீ இந்த பிரச்சனையில மறந்துட்டியா, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நீ குடுக்கறதுக்காக நானே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்டு தராரு. சரி, அதுக்கு முன்ன ஹீரோ ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறத பார்த்துட்டு, எனக்கு என்னமோ இதனால பெரிய பிரச்சனையாக போகுதுங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணவும், நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத, எப்படி எதை ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. ஒரு வழியா எங்க எல்லாரையும் பார்க்க நீ வந்துட்டியான்னு கேட்டு அண்ணன் கலாய்க்கிறாரு. சமாளிக்கிறதுக்காக ஹீரோயின் கிஃப்ட தரவும், எனக்கு இந்த பிஎஸ் கேம் பிடிக்கும் தான், பட் இதை தாண்டி நான் அட்வான்ஸ் வெர்ஷன் அப்கிரேட் ஆன வெர்ஷன்லாம் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, எல்லாருக்கும் முன்னாலையும் நம்ம ஹீரோயினுக்கு பப்பி ஷேம் ஆகிடுது. மிஸ்டர் சாங் அண்ணனுக்காக 18 கேரட் கோல்ட் பிளேட்டட் வாட்சை பிரசன்ட் பண்ணவும், கெஸ்ட் எல்லாம் வாவ் இந்த வாட்ச் நிஜமாவே ரொம்ப காஸ்ட்லி, நம்ம ஊர் காசுக்கு $3 மில்லியன் வரும், தன்னோட மச்சினனுக்காகவே மிஸ்டர் சாங் இவ்ளோ செலவு பண்றாருன்னா அப்போ ஹீரோயினுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்க அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, மிஸ்டர் சாங் முகத்துல சிரிப்பு ஆனந்தம் தாண்டவம் ஆடுது. பட் கொஞ்ச நேரத்துக்கு தான், பிகாஸ் அங்க வர நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி மிஸ்டர் லூ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி இந்த கால்ஃப் கிட்ட வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்ல, இது லிமிடெட் எடிஷன் ஆச்சே, இந்த உலகத்திலேயே 3 மட்டும் தான் இருக்கு, அதுலயும் இது ரொம்ப ஃபேமஸான டிசைனர் டிசைன் பண்ணது, பிளஸ் இதுல அவரோட சைனுமே இருக்குன்னு சொல்லி அண்ணன் ஆச்சரியப்படுறாரு. பார்த்தா அதுக்கு சுத்தி நிக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தாறுமாறா புகழவும், மிஸ்டர் சாங்கா செம்ம காண்டாகிடுறான், இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற வென்சி அவன் குடிக்கிற சரக்குல சம்திங் எதையோ மிக்ஸ் பண்ணிடவும், ஹீரோ மேல இருக்கிற கோபத்துல படக்குன்னு குடிச்சிட்டு மிஸ்டர் சாங் மட்டை, அப்புறம் என்ன அவரை அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேருக்கு நடுவுல கசமுசா நடந்திருக்கு. மிஸ்டர் சாங்கால இதை நம்பவே முடியல, எப்படி நானா இந்த காரியத்தை பண்ணேன்னு கேட்க, ஆமா ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல நீங்க கண்ணா பின்னான்னு கண்ட்ரோலை மீறி குடிச்சிட்டு லிமிட்டை கிராஸ் பண்ணி என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க, என்னாலையுமே தடுக்க முடியல, பிகாஸ் நான் உங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், சோ நீங்களும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்க போறதை என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படியா ஒரு காரியத்தை பண்றது, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, சரி இதை அப்படியே விட்டுரு, எனக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும், அதுக்கப்புறம் நாம எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லி மிஸ்டர் சாங் இவளை காம்ப்ரமைஸ் பண்றான். ஆனா வென்சி இவனை நம்புற மாதிரி இல்ல, பிகாஸ் இவனுக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ அவளை காலி பண்றதுக்காக ஆளுங்களை விட்டு ஹீரோயினை கடத்த சொல்லிடுறா. ஆனா அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோயினும் ஜூமையும், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு சவால் விட்டாங்கல்ல ஒரு ஆக்ட்ரஸ், அந்த ஆக்ட்ரஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரியறதுனால ஆளை மாத்தி ஜூமைய கடத்திடுறானுங்க. பயந்து போயிடுறாங்க, யாரா நீங்க, ஏன்டா இப்படி என்ன ரவுண்டு கட்டிருக்கீங்க, ப்ளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு கதரும் போது தூரத்துல இருந்து போலீஸ்கார் வர மாதிரி சைரன் சவுண்டு கேட்கவும் பயந்து போய் ரவுடிங்கெல்லாம் தெரிச்சு ஓடிடுறானுங்க. கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் ஏன் மொபைல்ல இருந்து தான் சைரன் சவுண்டு கேட்டுச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ரவுடிங்க நம்ம 2 பேரையுமே ரவுண்டு கட்டிடுவாங்கன்னு சொல்லி ஜூமைய காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. நீயே ஆளுங்களை செட் பண்ணி என்னை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கலான்னு பாக்குறியா, கண்டிப்பா இதுக்கு நான் ஏமாற மாட்டேன்னு ஜூமை சொல்ல, அவ்வளோ சீப்பான கேரக்டர் நான் கிடையாது, நீயா மனசு வந்து அந்த வீடியோ எவிடன்ஸை என்கிட்ட கொடுக்குற வரை நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவங்க 2 பேரையும் மாட்டி விட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது, நீ நடிச்ச டிராமாவோட ட்ரைலர் ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அதுக்கு கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி மிஸ்டர் சாங் அவளுக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்து ரொம்பவே அன்பா பேசுறான்.
அதே நேரம் இந்த டிராமாவோட ப்ரொடியூசரான நம்ம ஹீரோ இந்த சந்தோஷமான மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் பக்கத்துல மிஸ்டர் சாங் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகி அவனை வெறுப்பேத்துறதுக்காக பயங்கர ரொமான்டிக்கா ஹீரோயின் கையை பிடிச்சி, ரொம்ப சாரி, நேத்து நைட்டு நான் உன்கிட்ட அவ்வளோ ரூடா நடந்திருக்க கூடாது, இன்னும் வலிக்குதான்னு கேட்க ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆகிடுது. ஏன்னா முதல் நாள் நைட்டு உங்களுக்குள்ள லைட்டா ஒரு கசமுசா நடந்திருக்கும். அதை இப்படி ஓப்பனா எல்லாருக்கு முன்னாலேயும் சொல்றதுனால ஹீரோயின் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க. பட் இதை கேட்டு மிஸ்டர் சாங் கடுப்பாகி ஹீரோவை பிடிச்சி அடிச்சிடுறான். கோவப்படுற நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ அமைதியா இருந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல, உண்மையை சொல்லு, எங்க 2 பேர்ல யாரு உனக்கு வேணும், நானா இல்ல இந்த மிஸ்டர் சாங்கான்னு ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயினால பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாங்க. பிகாஸ் மிஸ்டர் சாங் கூட பிரேக்கப் பண்ண ஒரு சாலிடான ரீசன் தேவை. அப்பதான் வென்சிக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தன்னோட ஃபேமிலிக்கு புரிய வைக்க முடியும். ஸோ மனசை கல்லாக்கிட்டு, சாரி மிஸ்டர் லூ, நான் உங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகினேன், பட் அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. கூடிய சீக்கிரம் எனக்கும் மிஸ்டர் சாங்குக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போது, நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்ல பாவம் நம்ம ஹீரோ இதை கேட்டதுமே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி மனசோடைஞ்சு போயிடுறான். ஈவன் ஹீரோயினாலையுமே முடியல. பட் இதை விட்டா அவங்களுக்கு வேற வழி கிடையாது இல்லையா? ஸோ மிஸ்டர் சாங் சொல்ற எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு தலையாடுறாங்க. அதே நேரம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. இப்படியே விட்டுட்டு இருந்தா மேல மேல வளர்ந்துட்டு தான் போகும். இதுக்கப்புறம் நாம சைலண்டா இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோயின் கொற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டே போய் ஜூமையை மீட் பண்ணி, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த வீடியோ எவிடன்ஸை கொடுத்துரு, இதுக்கப்புறம் என்னால எதையுமே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி அளவும் ஹீரோயினை பார்க்கும்போது அவளுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லவும், ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, இப்போ நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன், உன்னை தவிர வேற யாராலையுமே எனக்கு உதவி பண்ண முடியாது, அந்த வீடியோ எவிடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு கேட்டு ஹீரோயின் அளவும், சாரி சூயிச்சன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தோக்கடிக்கணும், உன்னை டாமினேட் பண்ணி மேலே வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன், மற்றபடி நிஜமாவே என்கிட்ட சாங் அண்ட் பென்சியோட எந்த வீடியோவுமே இல்லைன்னு ஜூமை சொல்ல அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயின், அப்புறம் எப்படி அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்னு கேட்க, பிகாஸ் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன், பட் இன்னே வர வீடியோஸ் எதுவுமே எடுத்ததில்ல, உன்னை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் ஒரு பொய் சொன்னேன்னு அவ மன்னிப்பு கேட்குறா. ஆனால் ஹீரோயினால இதை ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தோம்னா, போன எபிசோட்ல ஹீரோயின் கையில ஒரு கட்டு போட்டாங்கல்ல ஷூட்டிங் அப்போ, அதை யாரு தப்பா கட்டி விட்டதுங்கிறத விசாரிக்க சொன்னால. சோ செக்ரட்டரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி ஹீரோயின் தங்கச்சி வென்சி தான் ஒருத்தனுக்கு காசு கொடுத்து ஹீரோயின் கையில தப்பான கட்டு போட சொன்னாங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வீடியோ எவிடன்ஸை சப்மிட் பண்றது மட்டும் இல்லாம, ஹீரோயின் அண்ணாவோட பர்த்டே பார்ட்டியில மிஸ்டர் சாங்கும் வென்சியும் ஒன்னா இருந்தாங்கல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜையுமே கொடுத்துடுறாரு. என்னதான் ஹீரோயின் தன்னை உண்மையா லவ் பண்ணலைனாலும் நாம உண்மையா லவ் பண்ற பொண்ணு 2 பேர்கிட்ட மாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நம்ம ஹீரோ அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் ஹீரோயின் அம்மா அப்பா கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஹீரோயினை காப்பாத்த முயற்சி பண்றான். அப்போ மனசு கேட்காம அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்குள்ள வரவும் கோவத்துல இருக்கிற நம்ம ஹீரோ அவளை கண்டுக்காம போயிடுறாரு. சோ கீழே விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கிற நம்ம ஹீரோயின் கதறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ திரும்ப வந்து, இப்பயாவது உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்க, என்ன காரணத்துக்காக மிஸ்டர் சாங்குக்கு முன்ன நான் அப்படி சொன்னங்கிற எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலா சொல்லி, என்ன மன்னிச்சிருங்க, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பட் மிஸ்டர் சாங்கோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை லவ் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னையே நான் மீறி உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதான் ஒரே நேரத்துல 2 பிரச்சனையை சமாளிக்க தெரியாம நான் பயங்கரமா சொதப்பிட்டேன், பட் நிஜமாவே நான் உங்களை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அளவும், நீ திரும்ப அப்படி சொல்லி என்னை ஏமாத்திர மாட்டீலன்னு ஹீரோ ரொம்ப பாவமா கேட்குறான். ஹீரோயினால பதில் சொல்ல முடியல, கதறி கதறி எழவும் ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணி, என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது, நான் உன்னை நம்புறேன், இந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக 2 வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சதுல அதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்லவும், சூப்பர், அப்போ உடனே என்கிட்ட கொடுங்க, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்ல, நீ அவசரப்படாத, உன்னோட என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ண மாதிரியே நடக்கட்டும், பட் கரெக்டான ஸ்பாட்டுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரம் இவங்க விஷயம் ஹீரோயின் அண்ணாக்கு தெரிய வரவும் ஹீரோவை டைரக்டா மீட் பண்ணி, என்னோட தங்கச்சி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை நீயும் அவளை காதலிச்சினா என்கிட்ட டைரக்டா சொல்லிடு, நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுறேன்னு சொல்ல, மச்சான் நீங்க அவசரப்படாதீங்க, பிளான் பண்ண மாதிரி என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், பட் அங்க ஹீரோவா மாப்பிள்ளையா இருக்க போறது நான் தான், சோ நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் என்கேஜ்மெண்ட்டுமே நடக்குது. ஹீரோயினும் உங்க அண்ணாவும் பயங்கரமான பதட்டத்துல இருக்கும்போது மிஸ்டர் சாங் ஹீரோயின் கிட்ட, கடந்த 10 வருஷமா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கோம், ஸோ நான் காலம் ஃபுல்லா உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்,
சோ ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாருக்கு முன்னாலையும் ப்ரப்போஸ் பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வரவும் ஹீரோயின் திரும்பி பெரிய ஸ்கிரீனை பாக்குறாங்க. அதுல மிஸ்டர் சாங்கும் வென்சியும் ரொம்ப க்ளோஸா இந்த வீடியோ பிளே ஆகவும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அவ்வளோதான் மிரண்டு போயிடுற மிஸ்டர் சாங்கோட அம்மா அப்பா, இதெல்லாமே போய் ஃபேக்கான வீடியோ, தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க, எங்க 2 ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கங்கிற பொறாமையில வேற யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. மத்தபடி நிஜமாவே என் பையன் ஹீரோயினை ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா அவளுக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொல்ல மிஸ்டர் சாங்குக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒருவேளை அமைதியா இருந்தா உண்மைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து இதெல்லாம் போய் யாரும் நம்பாதீங்கன்னு கத்தவும், அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இது இல்ல, வேற யாரோ நம்மள ஃபாலோ பண்ணி வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலேயும் வென்சி உண்மையை போட்டு உடைச்சிடுறா. அப்புறம் என்ன, இதுங்க ரெண்டும் தொக்கா மாட்டிக்குதுங்க. கோவப்படுற ஹீரோயினோட அண்ணா மிஸ்டர் சாங்க போட்டு அடி அடின்னு அடிச்சு வாய் மூஞ்செல்லாம் பேத்துடுறாரு. தென் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவும் மிஸ்டர் சாங்கையும் வென்சியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹப்பாடா, ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். ஹீரோயினோட அப்பா கைப்பிடிச்சு கொடுத்து, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதுக்கப்புறம் அந்த கண்ணில் நான் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்ல, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலேயும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஹாப்பியா முடியுது.